ஏன்னா என்ன ஒரு கூட்டம், என்ன பெரிய கூட்டம், வெறும் ரசிகர்கள் தானே, ரசிகர்கள் கூட்டம் தானே போகுது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று புதைச்சி வச்சிருந்தான் பார்த்தீங்களா, நான் ரசிகன்தான், ஆனால் உள்ளுக்குள்ளே நான் யார் காட்டுறேன்னு காட்டினானா இல்லையா? முதல்வர் சீட்டில் உட்கார வச்சானா இல்லையா? தெளிவானவங்க. நீங்கள் படிக்கிற பசங்களெல்லாம் திட்டுனீங்க, உங்களுக்கு என்னடா தெரியும், நீங்கள் என்ன பார்த்துருக்க போகிறீங்க, நீங்கள் இப்படி போனால் அப்படி போயிடுறீங்க, அப்படி போனால் இப்படி வந்துடுறீங்க, நீங்கள் ஊர் சுத்ததான் லாய்க்குன்னீங்க. ஆனால் போட்டால் பார்த்தீங்களா ஓட்டு, தெளிவா கணக்கச்சிதமா தெரியும் சார், மூடுவேன்னாரு. அவனுக்கு எது வாழ்க்கைன்னு புரிஞ்சு போச்சு. நாமளும் இந்த மது போதைக்கோ கஞ்சா அடிச்சுட்டோ சுத்தினா நம்முடைய வாழ்வு சிறைச்சாலைக்குள் தான் இருக்கும், அது எனக்கு தேவையில்லை என்று ஒரு தலைவன் வந்திருக்கிறான். அவனை நாம் ஆதரிக்கணும், கொண்டு வர நினைச்சாங்க, கொண்டாந்தாங்க. அதுதான் விஜயுடைய வெற்றி. இந்த இமாலய வெற்றியை சாதிக்க பிறந்த தமிழக முதல்வர் விஜய்க்கு கோடான கோடி தமிழக மக்களின் சார்பாக வணக்கங்கள். ஜனநாயகன் டேட் மாறி மாறி இங்கே முன்னாடி பின்னாடி போனதால் அந்த பொங்கல்னு ஒரு பெரிய கேப் எடுத்ததால் ப்ரொடியூசர் வந்து பொங்கலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். நான் சண்டை போட்டு எலெக்ஷன் வரைக்கும் நிப்பாட்டியிருக்கணும் அந்த படத்தை, இல்லைனா நான் சொன்ன டேட்டில் வந்திருக்கணும். அது தப்பு. நிறைய விஷயங்கள் சினிமாவில் கற்றுக்கிறேன். முதல் தடவையாக நான் அந்த தோல்வியை பார்த்துட்டு தான் கற்றுக்கிட்டேன். அது ரொம்ப வருத்தமான விஷயம். அதுவும் அதுலேருந்து வெளியே வரல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம். இன்றைக்கி சினிமா வந்து முன்னாடி ரசிகர்கள் இருந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி சினிமா வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் கையில் இருக்குது. ஒரு படம் வந்து எப்படி ஓடணும், ஓடக்கூடாது, யார் படம் ஜெயிக்கணும், இதெல்லாம் வெளியே இருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் முடிவு பண்ணுறாங்க. முன்னாடி வந்து விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் வந்து நல்ல விமர்சனம் கொடுத்து படங்களை ஜெயிக்க வச்சாங்க. இன்றைக்கி அவங்களையும் தாண்டி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கையில் போயிடுச்சு. அது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக தான் இருக்குது. அது நல்லதாக கெட்டதாக தெரியல. ஏன்னா ஷோவில் என்ன ரேட்டிங் இருக்குது. இப்போ இந்த சிலம்பம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அன்றைக்கே வந்து என்னால் இவர் ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணாருன்னா புக் மை ஷோவில் என்னால் 9.5 ரேட்டிங்ஸ் வாங்கி தர முடியும். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் வந்து அந்த ரேட்டிங்ஸை தான் நம்புகிறாங்க. அதெல்லாம் இன்ஃப்ளூயன்சஸ் மார்க்கெட்டிங். பணம் இருக்கிறவங்க, பெரிய பணம் செலவு பண்ணுறவங்க, ஒரு 50 கோடி 60 கோடியில் படம் எடுக்கிறவங்க ஈஸியாக 6 கோடி ரூபா செலவு பண்ணி அவங்களால மார்க்கெட் பண்ண முடியும். இந்த மாதிரியான படங்கள், இந்த பிரசாத் லேப் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 25 படங்கள் பார்க்குது. அவங்களாம் வந்து எப்படி தேட்டரில் போய் படத்தை ஓட்ட முடியும்? ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எங்கே பேசுகிறது தெரில. இந்த மாதிரி மேடை கிடைச்சா தான் பேச முடியும். இன்றைக்கி புரட்சி தலைவர் ஆக்ஷன் ஹீரோ. அவர் ஆக்ஷன் ஹீரோ பெருசாக வெற்றி அடையிறதுக்கு காரணம் எங்கள் பெப்சி மாஸ்டரோட அப்பா சுவாமிநாதன். அதுக்கப்புறம் பாருங்க மாஸ்டர், அவர் விஜயகாந்த் அவர்களுக்கும் மாஸ்டர் இருந்தார். அவரும் அரசியல் ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவராக வந்து உட்காந்தார். நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கும் நிறைய படங்களும் மாஸ்டர் வந்திருக்காரு. இன்றைக்கி அவரும் செய்ய மாட்டார். ஒரு குடும்பம் 2 சிஎம் உருவாக்கியிருக்கு. ஒன்றே ஒரு எல்லாரும் அரசியல் ஜெயிச்சிட முடியாது. முதல் நடிகனாக ஜெயிச்சிட முடியாது. அந்த நடிகர்களின் மக்கள் யார் ஆக்ஷன் ஹீரோவோ அந்த ஆக்ஷன் ஹீரோவை தான் அவன் தலைவனை ஏற்றுக்குவான், ஒரு முதல்வரை ஏற்றுக்குவான். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்க விஜய் சார் வந்து ஒரு கவர்மெண்ட்டு வேலை ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க, அந்த ஜோசியம் பார்த்து சொல்கிற அவருக்கு. ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்க. அதுக்கு வந்து பல பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நான் இப்போ சொல்கிறேன், எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா அது ஒருத்தருக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். அது யாருனாக்கா டைரக்டர் பேரரசாருக்கு தான். ஏன்னா 10-15 வருடத்திற்கு முன்னாடியே அவரோட பாட்டிலே அதை சொல்லிட்டாரு. இல்லைங்கப்பா இல்லைங்க, என்னம்மா சார்? ஆமாம் மாஸ்டர் டைரக்டர். அப்படி அன்னைக்கே வந்து அதை வந்து கணிச்சு வச்சுருக்காரு. விஜய் சார், உங்களுக்கு நான் அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் விஜய் சாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், பேரரசு சாருக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் வேலை தராட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்கள் அவருக்கு இன்னொரு படம் ஒன்று நடித்து கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த நேரம் மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும், பாண்டியன் மாஸ்டருக்கும், பெப்சி விஜயன் மாஸ்டருக்கும், பேரரசு எங்கள் அண்ணன் பேரரசு டைரக்டர் அவர்களுக்கும்,
ஊடகங்களுக்கும் பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்டது. நான் சமீபமாக எங்கேயும் வரதில்லை. ஏன்னா எனக்கு இந்த திரௌபதி 2லேருந்து கொஞ்சம் வெளியே வரத்துக்கே பெரிய கேப் ஆகிடுச்சு. நான் இதுக்கும் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். என்ன விஷயம்னா அண்ணன் குழந்தைக்கு இன்னைக்கு இல்லை ஒன்றும் இல்லை, அது எல்லாம் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆப்ரேஷன்லாம் இல்லை விடுங்க. அது பல்லில் ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு ஸ்டண்ட் கலைஞர் இயக்குனர் ஆகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு பெரிய முயற்சி. அந்த முயற்சிக்கு வந்து உறுதுணையாக நிற்கணும், துணையாக நிற்கணும் அப்படின்ற ஒரே காரணம் தான் கிளம்பி வந்துட்டேன். எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும் விட்டுரு. முதல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிலம்பம் பட குழுவினருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. அண்ணன் நேற்று எனக்கு ட்ரெய்லர் அனுப்பினார். ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த ட்ரெய்லர் வந்து இது எதை அடிப்படையாக கொண்ட படமாக இருக்குது அப்படின்னா சிலம்பம். இன்றைக்கி நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அங்கேருந்து அப்படியே சில விஷயங்கள்லாம் நம்ம இப்போது இன்னும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சில விஷயங்கள்லாம் நமக்கு இன்னும் நம்மளை விட்டு விலகாமல் இருக்குன்னா அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து சிலம்பம். இது வந்து இப்போ ஆரம்பித்த கலை இல்லை. ஸோ இது தமிழர்களோட மரபு கலை. சிலம்பன் அப்படின்னா முருகன். ஸோ அவர் தான் இந்த சிலம்பத்துக்கு தலைவர். ஒரு சிலம்ப கலையில் அதில் நடக்கிற அரசியல், அதில் இருக்கிற பிரச்சனைகள், அதை வந்து எப்படி ஒரு எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு எடுத்திருக்காரு. ட்ரெய்லரை நேற்றே பார்த்ததுக்கப்புறம் நிச்சயமாக அந்த விழாவில் கலந்துக்கணுன்ற ஒரு முன்முடிவோடு தான் வந்து கலந்துருக்கேன். வாழ்த்துக்கள். கூடவே படத்தில் சொல்லியிருக்காரா தெரில, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சிலம்பம் கற்றுக்கிட்டு தேசிய லெவல்லையோ இல்லைனா தமிழ்நாட்டு லெவல்லையோ நீங்கள் வந்து அங்கீகாரம் வாங்கி ஜெயிச்சிட்டிங்கன்னா கவர்மெண்ட் வேலை இருக்குது. அது வந்து படத்தில் சொல்லியிருக்கீங்களா தெரியல. இது பல மாணவர்களுக்கு தெரியாது. நம்ம யூபிஎஸ்சி அந்த மாதிரி பல அரசாங்க வேலைக்கு போகிறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க. விளையாட்டிலும் அது முக்கியமாக சிலம்பத்தில் ஆர்வம் காட்டி சிலம்பத்தில் நீங்கள் வந்து வெற்றியாளராக இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம். 3% கோட்டா இருக்குது தமிழ்நாட்டில். சிலம்பம் அவ்வளோ முக்கியமான விஷயம். இது எனக்கு வந்து திரௌபதி படம் பண்ணுறப்ப தான் தெரியும். ஏன்னா அதில் என்னோடய ஹீரோ வந்து சிலம்பம் கற்றுத்தர ஒரு வாத்தியார் தான், ரிச்சர்ட் சார். அந்த ரோல் பண்ணியிருப்பார். பாண்டியன் மாஸ்டர் தான் அதுக்கும் ட்ரைனிங் கொடுத்தாரு. 2 கையில் சிலம்பம் கற்றுக்க சொன்னேன். ஒரு வாரத்தில் மாஸ்டர் தான் அந்த ட்ரைனிங்கும் கொடுத்தாரு. பாண்டியன் மாஸ்டர் இல்லாமல் எங்கள் எந்த படமும் நடக்காது. எல்லா படத்துக்கும் அவர் ட்ரைனிங் கொடுத்துருவார். 4 பேர் அனுப்பிடுவேன். மாஸ்டர் சொன்னார், எனக்கும் வருத்தமாக தான் இருந்தது. திரௌபதி 2 நான் ரிலீஸ் பண்ண டைம் தப்பு மாஸ்டர். என் மேலே தான் அது வந்து முழுக்க நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட ஃபைட் பண்ணி நாங்கள் ஒரு டேட் வச்சுருந்தோம். ஜனவரி 30 இல்லைனா ஃபெப்ரவரி ரிலீஸ் பண்ணலான்னு. ஜனநாயகன் டேட் மாறி இங்கே முன்னாடி பின்னாடி போனதால் அந்த பொங்கல்னு ஒரு பெரிய கேப் எடுத்ததால் ப்ரொடியூசர் வந்து பொங்கலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். நான் சண்டை போட்டு எலெக்ஷன் வரைக்கும் நிப்பாட்டியிருக்கணும் அந்த படத்தை. இல்லைனா நான் சொன்ன டேட்டில் வந்திருக்கணும். அது தப்பு. நிறைய விஷயங்கள் சினிமாவில் கற்றுக்கிறேன். முதல் தடவையாக நான் அந்த தோல்வியை பார்த்துட்டு தான் கற்றுக்கிட்டேன். அது ரொம்ப வருத்தமான விஷயம். நான் இன்னும் அதுலேருந்து வெளியே வரல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம். இன்றைக்கி சினிமா வந்து முன்னாடி ரசிகர்கள் இருந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி சினிமா வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் கையில் இருக்குது. ஒரு படம் வந்து எப்படி ஓடணும், ஓடக்கூடாது, யார் படம் ஜெயிக்கணும், இதெல்லாம் வெளியே இருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் முடிவு பண்ணுறாங்க. முன்னாடி வந்து விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் வந்து நல்ல விமர்சனம் கொடுத்து படங்களை ஜெயிக்க வச்சாங்க. இன்றைக்கி அவங்களையும் தாண்டி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கையில் போயிடுச்சு. அது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக தான் இருக்குது. அது நல்லதா கெட்டதா தெரியல. ஏன்னா நிறைய படங்கள் ஓடுறதும் அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால தான். சில படங்களை வந்து முடிக்கணும் சித்தாந்தமாக அதை வந்து முடிவு பண்ணிடுறாங்க முன்கூட்டியே. அப்படி எனக்கு நிறைய நடந்திருக்கு திரௌபதி 2ல். அதெல்லாம் இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை. பேச வேண்டிய மேடையும் இது இல்லை. ஸோ ஆனால் ஓடிடியில் கொண்டு வந்து சேர்க்கணும் அந்த படத்தை. அங்கேயுமே எனக்கு வந்து அரசியல் நிறைய தலையிட்டு திரௌபதி 2 ஓடிடியிலும் கொண்டு வர முடியல. அதனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சிடுறேன். மத்திய அரசில் வேவ்ஸ் அப்படின்ற ஒரு ஓடிடி இருக்குது. நம்ம தமிழ் சினிமாலே எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. பேரரசு சாருக்கே தெரியுமான்னு தெரியல. அரசாங்கத்தின் சார்பில் 2024ஆம் ஆண்டு வேவ்ஸ் அப்படின்னு ஒரு ஓடிடி பிரச்சார் பாரதி அஃபிஷியலாகவே லான்ச் பண்ணி இன்றைக்கி அதில் வந்து ஆயிரக்கணக்கான படங்கள் இருக்குது. ஹிந்தி படங்கள், மராத்தி, கன்னடா படங்கள் வரைக்கும் அதில் போயிட்டு நிறைய பேர் வந்து அதில் வந்து எதுவும் காசு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லா படத்தையும் அதில் போயிட்டு ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஒரு ஹவருக்கு வந்து 6 ரூபாய் கொடுப்பாங்க மக்கள் படம் பார்த்தா. கவர்மெண்ட் வந்து அதை வந்து பே பண்ணுறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு அரசு இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இருந்த ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் திரு மாண்புமிகு விஜய் சார் அவர்கள் இன்றைக்கி முதலமைச்சராக மாறி இருக்காரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை, தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு ஓடிடி நீங்கள் வந்து உருவாக்கணும்.
எப்படி மத்திய அரசால் அதை கட்டுப்படுத்தி நடத்த முடியுதோ வெற்றிகரமாக வேவ்ஸ்ன்ற பேரில், அது மாதிரி தமிழ்நாடு அரசும் அதை வந்து நடத்தலாம். நீங்கள் உங்களுக்கு அதை பற்றின புரிதல் நிறைய இருக்கும் விஜய் சார். ஸோ இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். என்னென்னா, இப்போது சிலம்ப மாதிரி படங்கள்லாம் நிச்சயமாக ஓடிடி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க, ப்ரிஃபர் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுவுமே ஒரு பெரிய லாபிக்குள்ளே இருக்குது. ஒரு சிலர் தன்னுடைய சொந்த செல்வாக்கை பயன்படுத்தி மட்டுமே ஓடிடிக்குள்ளே வந்து படங்கள் விற்றுட்ருக்கிற காலமாக இருக்குது. நல்ல படங்கள் எடுத்தாலாம் ஓடிடிக்குள்ளே போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம வந்து அமேசான் மாதிரி ஓடிடி தளங்களில் ஃப்ரீயாக படம் கொடுக்குறோம். படம் பார்த்துட்டு பேப்பர் வியூ ஆப்ஷனில் கொடுங்கன்னா கூட அதுலேயுமே நிறைய உள்ள அரசியல் இருக்குது. எந்த படத்தை உள்ளே கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாதுன்ற வரைக்கும் நிறைய அரசியல் நடந்துகிட்ருக்கு. அது சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. அதனால தான் சினிமா இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை கண்டிருக்கு. இதை பற்றி யாரும் கவலையும் பட மாட்டுறாங்க. எந்த ப்ரொடியூசர் சங்கத்தில் தலைவராக இருக்கவங்களோ நிர்வாகியாக இருக்கவங்களோ இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டுறாங்க. அவங்களோட பிரச்சனையோடு வந்து தாண்டி கடந்து போயிடுறாங்க. அது க்யூப் பற்றியும் நிறைய நானும் வேறு சார் இப்போ பேசணும். க்யூப்லேயுமே நம்ம கட்டுற பணம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் தலையிட்டால் நிறைய சின்ன படங்கள் ஒரு 100 தேட்டருக்குள்ளே வர படங்களுக்கெல்லாம் வந்து க்யூப் வந்து 15,000 16,000 சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேட்ரு ஒரு தேட்டரில் நம்ம வந்து ஒரு ஷோ ஒரு வாரத்துக்கு ஓட்டுறதுக்கு 16,000 கிட்டத்தட்ட கட்ட வேண்டியது இருக்குது. இப்போ சிலம்பம் மாதிரி படம் வந்து 100 தேட்டரில் ஓடணுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 16 லட்சம் க்யூபுக்கு மட்டும் கட்டணும். அதில் எவ்வளோ கலெக்ஷன் வரும், அதுலேருந்து என்ன லாபம் வரும்லாம் தெரியாது. ஸோ நம்ம கட்ட வேண்டிய பணம், அதுக்கப்புறம் விளம்பரம் இருக்குது, பேப்பர் ஆடு இருக்குது, பிரிண்ட் பப்ளிசிட்டி இருக்குது, கொஞ்சமாவது நம்ம வந்து ப்ரெஸ்ஸு சார்ந்ததுக்கு செலவு பண்ணோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துகிறோன்னா ஒரு பெரிய பொருள் செலவு இருக்குது. ஸோ ஒரு சின்ன படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கே இன்றைக்கி வந்து 30 லட்சம் தேவைப்படக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ க்யூப் நிறுவனம் கொஞ்சம் அதை மறுபரிசீலனை பண்ணி தயாரிப்பாளர் சங்கமும் கொஞ்சம் அவங்க கூட பேசி ஒரு 100 தேட்டருக்குள்ளே ரிலீஸ் பண்ணுற படங்களுக்காக அது வந்து மானியம் வாங்கி கொடுக்கணும். அது முன்னாடி இருந்தது, அந்த நடைமுறை திரும்ப இல்லை இப்போ. ஸோ அதை சரி பண்ணி கொடுங்க. அப்போ தான் இவங்கெல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி இங்கேருந்து ஒரு 20 நாளுக்குள்ளே தேட்டருக்கு வர முடியும். அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு சந்தோஷமாக இதே சந்தோஷத்தோட படத்தை தேட்டருக்கு கொண்டு போகிறது. சிசேரியன் மாதிரி அது ஒரு 3 மடங்கு சிசேரியன் ஒரு படத்தை தேட்டருக்கு கொண்டு போகிறது அவ்வளோ கஷ்டம். ஸோ தமிழ்நாடு அரசு தயவு செஞ்சு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி அதே மாதிரி பெர் ஹவர் 6 rupees கொடுக்க முடியலனா கூட ஸ்ட்ரீமிங் சார்ஜஸ் பெர் ஹவர்ஸ் 4 rupees கொடுத்து சின்ன படங்கள் நிறைய படங்களை வந்து ஓடிடிக்குள்ளே கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நான் மறுபடியும் சொன்னது தான், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுற அவங்க வந்து தன்னோட லாபத்துக்காக காசை வாங்கிக்கிட்டு எந்த படம் ஓடணுன்றதை அவங்க முடிவு பண்ணுறதால நிறைய நல்ல படங்கள் ஓடிடிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் மக்களால் பாராட்டப்படுது. நிறைய ஓடின படங்கள் ஓடிடிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மக்களால் வந்து விமர்சிக்கப்படுது. இது இந்த படம் எப்படா ஓடிச்சு, இது ஸ்கேமு. நீங்கள் ட்விட்டர் யூஸ் பண்ணுறவங்களாம் தான் தெரியும், இந்த படம் ஸ்கேமுன்னு போடுவாங்க ஓடின படத்தை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சஸால், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸால் அது சின்ன நெட்வொர்க் கிடையாது, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காக அது இப்போ இயங்கிட்டுருக்கு. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். திரௌபதி 2 திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 400 இன்ஃப்ளூயன்சஸ் இன்றைக்கி தோத்துட்டாங்க அந்த கட்சி. ஸோ அவங்க சைடில் இருந்து கட்சின்னு இல்லை, கட்சியில் இருக்க சில நபர்கள் அவங்களோட சொந்த சிந்தனைக்காக அதை பயன்படுத்தி ஒரு படத்தையே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காமல் அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பிளான் பண்ணி கொண்டு போய் சேர்க்க முடியுது. மக்களும் அதை நம்புகிறாங்க. ஏன்னா நம்ம அதே பழகிட்டோம். புக் மை ஷோவில் என்ன ரேட்டிங் இருக்குது. இப்போ இந்த சிலம்பம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அன்றைக்கே வந்து என்னால் இவர் ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணாருன்னா புக் மை ஷோவில் என்னால் 9.5 ரேட்டிங்ஸ் வாங்கி தர முடியும். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் வந்து அந்த ரேட்டிங்ஸை தான் நம்புகிறாங்க. அதெல்லாம் இன்ஃப்ளூயன்சஸ் மார்க்கெட்டிங். பணம் இருக்கிறவங்க, பெரிய பணம் செலவு பண்ணுறவங்க, ஒரு 50 கோடி 60 கோடியில் படம் எடுக்கிறவங்க ஈஸியாக 6 கோடி ரூபா செலவு பண்ணி அவங்களால மார்க்கெட் பண்ண முடியும். இந்த மாதிரியான படங்கள், இந்த பிரசாத் லேப் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 25 படங்கள் பார்க்குது. அவங்களாம் வந்து எப்படி தேட்டரில் போய் படத்தை ஓட்ட முடியும்? ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எங்கே பேசுகிறது தெரில. இந்த மாதிரி மேடை கிடைச்சா தான் பேச முடியும். ஸோ இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த கனவுகள் எவ்வளோ இருக்கும். அத்தனை சிலம்பம் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு வந்து இதில் நடிச்சிருக்காங்க. நம்மளை மக்கள் கொண்டாடிட மாட்டாங்களான்னு எவ்வளோ கனவு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி சாத்தியப்படுத்த போகிறீங்க தெரில. ஆனால் படம் முடிஞ்சு இதுக்கு பல பேர் ஒத்துழைச்சிருப்பாங்க, பல பேர் உதவி பண்ணியிருப்பாங்க. மியூசிக் டைரக்டர் சார் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் பேசுகிறப்பே தெரியுது அவரோட குவாலிட்டி. கேமராமேன் ஆகட்டும், ஒர்க் பண்ண ஒரு சின்ன டெக்னீஷியன் வரைக்குமே சொல்கிறேன். ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண செட் அசிஸ்டன்ட் வரைக்குமே எவ்வளோ இதுக்கு வந்து ஒத்துழைச்சிருப்பாங்க. அவ்வளோ பேரோட கனவும் அவ்வளோ பேருடைய உழைப்பும் வெற்றி பெறணும். அதுக்காக கொஞ்சம் இந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் உங்களோட பர்சனல் சித்தாந்தங்கள் அதெல்லாம் வச்சுட்டு எல்லா படத்துக்கும் வாங்குற மாதிரி பேமெண்ட் வாங்காமல் இந்த படங்களுக்கு கொஞ்சம் சின்ன பேமெண்ட்டாக நீங்களும் ஸ்லாட்டை மாற்றி இவங்களையும் கொண்டு போய் ஒரு ட்விட்டரில் சிலம்பம் பற்றின ஒரு ட்வீட் போடணுன்னா நீங்கள் வாங்குகிற பேமெண்ட்டை குறைச்சிக்கோங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னா சினிமா நல்லா இருக்கணும். சினிமா தான்
உங்களுக்கு வந்து சோறு போடுது. அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சஸ்னால் நம்ம வந்து பெரிய படங்கள் பெரிய டெக்னீஷியன்ஸ் கூட தான் ட்ராவல் பண்ணணும், அதுதான் மதிப்புன்னு நினைக்காம சின்ன படங்களுக்கும் தயவு செஞ்சு ஒர்க் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசும் தயவு செஞ்சு ஒரு ஓடிடி ஓப்பன் பண்ணி சினிமா வாழ வைங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மறுபடியும் சிலம்பம் படம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். அத்தனை குழுவினருக்கும், உழைச்ச அத்தனை பேருக்கும், தயாரிப்பாளருக்கும், கலந்து வாழ்த்த வந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த காலர் தூக்காத சொல்லுவேன். இயக்குனர் பேரரசு அவர்களே மற்றும் மேடையில் வந்திருக்கும் இயக்குனர்களே, தென்னிந்திய திரைப்பட சென்ட் இயக்குனர்கள் சென்ட் நடிகர் யூனியன் தலைவர் அசோக் அவர்களே, செயலாளர் சுகுமார் அவர்களே, பொருளாளர் ஜான் அவர்களே, இங்கே இந்த மோனிகா அந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட்டாச்சு சாங், அந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட்டாக கொடுக்க வேணும் இந்த மோனிகா ஹீரோயின். அஜித் சாரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் இந்த அஜித்து சுழற்றுவார், சிலம்பத்தை மட்டுமல்ல இண்டஸ்ட்ரியும் சுழற்றுவார் நம்பிக்கை எனக்கு இருக்குது. குல் சுரேஷ் அவர்களை நீங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் சின்ன வருத்தம் உண்டு, அதையும் எனக்கு தெளிவுபடுத்துகிறேன். அதாவது எங்கள் சங்கத்தின் தலைவர் அப்படியே கால் நடுங்குச்சு, கை நடுங்குச்சிங்களே, அதெல்லாம் நடுங்கிற கூட்டமே கிடையாது, நாங்கள் நடுங்க வைக்கிற கூட்டம். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் உங்கள் சிறப்புமிக்க எங்கள் யூனியன் மெம்பர் தான் அவர். ஆனால் அவருக்காகவும் நீங்கள் குரல் கொடுத்து லெஜண்ட் இதுலேருந்து அவருக்கு பண்ணாங்க முத்துக்காளைங்கிற போது நிச்சயமாக உங்களுக்கு நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அந்த லெஜண்ட் இது பண்ணவங்களும் என்னுடைய நன்றியினை சொல்லிக்கிறேன். எங்கள் அருமைக்குரிய இயக்குனர் திரு ஜோதி அவர்களே, பாசத்துக்குரிய என் அருமை சகாக்களே, இங்கேருந்து போய் கன்னடத்தை கலக்குன்னு கலக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர், என்ன பியூட்டிஃபுல்லாக மியூசிக் பண்ணிருக்காரு. என்ன விழா நாயகன் அவர் தானே. என் அருமை சகோதரர் எஸ்பிபி சொல்லும்போது சொல்லுவார், மியூசிக் அந்த ஃபஸ்ட்டு எழுத்து மியூசிக்கில் எம், அந்த எம் எடுத்தால் என்ன ஆகும், யூசிக், நீ வந்து வியாதியஸ்தன் ஆகிடுவே. அந்த எம்ன்றது என்ன, மெலடி. அதை தான் கொடுத்துருக்காரு நம்ம மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில். உண்மையிலேயே பேரரசு சார் அவர்கள் சொல்லும்போது அந்த அழுகாட்சி பாட்டு ஒன்று இருக்க, அந்த பாட்டு உண்மையிலேயே கலங்கடிக்கிற பாட்டாக்க தான் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் மென்மேலும் சிறந்து மீண்டும் தமிழகத்திற்கு வரணும். நீங்கள் கர்நாடகாவில் போய் குந்திருக்க வேண்டாம், நேராக இங்கே வந்து பெரிய ஆளாக ஆகணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதே போல் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும், புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது, அஜித் ஆகட்டும், ஹரீஷ் ஆகட்டும், என்னங்க ஞாபகம் இருங்க, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஹரீஷ் ஆகட்டும், ரெண்டு சிங்கக்குட்டிங்க. நான் போன விழாவிலேயே அவர்களை நான் பாராட்டிட்டேன். எக்கச்சக்கமாக கலைகளை தெரிஞ்சு வச்சுட்டு வராங்க. அதுதான் இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு. உண்மையை சொன்னா, வெள்ளைக்காரன் இந்தியா மேலே படையெடுத்து வந்ததே வேறு எதுக்காகவும் இல்லை, கருப்பு தங்கம் அதுக்கு தான் வந்தான், வேறு எதுவும் இல்லை. கருப்பு தங்கம்ங்கிறது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மிளகு எங்கேயுமே இல்லை. அது எங்கே இருந்தது? கேரளாவில் அப்புறம் தான் வந்தது சகோதரரே. முதலில் வந்தது தமிழில் தான், அதுவும் பொள்ளாச்சி கிட்டேருந்து தான் வந்தது. பொள்ளாச்சி சைடில் மலை மேலே தான் வளர ஆரம்பித்தது மிளகு. அந்த மிளகை ஒழிச்சு அவங்கக்கிட்ட அடித்து உதச்சி சாகடித்து எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அவனுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆயுதம், அந்த மூங்கில வெட்டி சுத்துனா அதுதான் சிலம்பம். அதுதான் முதல் கருவி, அதுதான் முதல் ஆயுதம். எடுத்து சுத்துனதுல சுத்துனா ஓட விட்டான். கப்பல் ஏறி ஓடி போனவன் திரும்பி வரவே இல்லை. நமக்குள்ள நம்மகிட்ட இருக்கக்கூடிய பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்கலாம் இருக்கானுங்களே, நைஸா பிளாக்கில் விற்கிற மாதிரி விற்றுட்டானுங்க எல்லா மிளகையும். கடைசியில் எல்லாத்தையும் தானே விற்றாங்க, மஞ்சள் மிளகு எல்லாம் போய் இப்போ நம்ம ராயலிட்டிங்க நம்ம சாப்பிட்றோம்ல, இப்போ எங்கே நம்மகிட்டே இருக்குது, இந்தியாவிலே இருக்குது இல்லையே. இதான் இந்த சிலம்பத்தினுடைய ஒரு பெரிய இந்த அறிவுகளெல்லாம் எனக்கு போட்டியவர் எங்கள் தந்தையார். அவர் சுவாமிநாதன் சொல்லி எம்ஜிஆருடைய படங்கள் அத்தனைக்கும் அவர் தான் பண்ணுவார், என்டி ராமராவ் படங்களுக்கு பண்ணுவார். அவரும் சிலம்ப பயிற்சியில் சிறப்பாக கொடுப்பார். அவருக்காகவே எம்ஜிஆர் எம்ஜிஆர் திடல்னு ஒன்று இருக்குது, இப்போ எம்ஜிஆர் ஸ்கூலாக இருக்குது பாருங்கள், அது எம்ஜிஆர் திடல். அங்கே தான்
வடபழனியில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டண்ட் நடிகர்களையும் பயிற்சி விட்டார். 2 கிளாஸ் நடக்கும், ஒன்று சோடு, இன்னொன்று சிலம்பம். அவர் படத்துலேயே அவர்கிட்டயே கோச்சிட்டு போய் விஜயபுரி வீரன் ஒரு படம் பண்ணுறாரு, ஒரு சோடு ஃபைட்டு படம். சோடு ஃபைட்டு படத்தில் கம்பு எப்படி வரும்? கம்பு சுத்த முடியுமா? கொண்டாடுறாரு பாருங்க தெளிவாக. சோடில் எடுத்துகிட்டு வந்தாங்க, டப்பு டிப்புன்னு அடித்தா எல்லா ஈட்டி முனையும் கட் ஆகிடுச்சு. இப்போ மிஞ்சி இருக்கிறது என்ன? கம்பு. உடனே சிலம்பம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வெற்றிகரமான பெரிய வெற்றியை ஈட்டின படம். அவ்வளோ பெரிய வெற்றியை ஈட்டிய படம். அதனால் என்ன ஆச்சு? அந்த சிலம்பக்கலை வளராச்சு. அந்த நேரத்தில் என்னென்னா, தனிப்பட்ட ஒருவர், நான் தவறாக சொன்னேன், எங்கள் அப்பா என்ன செருப்பால் அடிக்கிட்டோம் அப்புறம். ஏன்னா ஒருத்தர் தனிப்பட்ட சாமிநாதன் மாஸ்டர் நல்லா பண்ணார், சோமு மாஸ்டர் நல்லா பண்ணார், இன்னொரு மாஸ்டர் நல்லா பண்ணார். இப்படித்தான் கலைகள் இது இருந்ததே தவிர தனிப்பட்ட முறையில் பேர் அதில் வந்து. ஆனால் அந்த பேருக்கெல்லாம் இங்கே ஒருத்தர் இருக்கார், ஒரு சொந்தக்காரர், சிலம்பம் மாற்றி சோண்டு அடிக்கிறதில்ல, சிலம்ப ஆசான்னா அது பொருத்தமான ஒரே ஒரு ஆள் இங்கே இருக்கார், பாண்டி மாஸ்டர். அவர்தான் தான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்று சிலம்பத்தை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு ஸ்டண்ட் யூனியனில் இருக்க இத்தனை கிட்டத்தட்ட 500-600 பேர் வந்து மெம்பராக இருக்காங்கன்னா அவர் கிளாஸில் பயின்ற மாணவர்கள் தான். அந்த ஒழுக்கமும் ஒடுக்கமும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டதான் சிறந்த நடிகர்களாக இருக்கக்கூடிய இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர்கள் இங்கே இருக்கிறவங்களும் சரி, பாம்பேயில் இருக்கிறவங்க. நானே சொன்னேன், நான் நிறைய கிளாஸில் கொண்டாந்து அட்டன் பண்ண வச்சு இன்னைக்கு எல்லாருமே டாப் ஸ்டாராக இருக்காங்க. எப்படி இருக்காங்க? அந்த ஒழுக்கம், நுண்ணறிவு, அது எப்படி கற்றுக்கணும், முறைப்படி எப்படி கற்றுக்கணும், அந்த முறையை கற்றுக் கொடுத்தது அந்த வல்லமை பொருந்திய அவர்தான் இந்த சிலம்பம் சிறக்கிறதுக்கு அது வழிவகுத்தார். நிறையா போய் சேருவதற்கு ஜெயலலிதா பீரியட்லேயும் சரி, கலைஞர் பீரியட்லேயும் சரி, எல்லார் பீரியட்லேயும் அதை கற்றுக் கொடுத்து அதுக்கு ஒரு இதை அமைச்சு அது எல்லாம் உலகம் போகிற மாதிரி. இன்றைக்கி கூட அவர் பேசும்போது சொன்னேன், உலகத்தில் டாப்பில் இருக்கக்கூடிய காளிதாசர் அவருடைய இதை வச்சுருக்காங்கன்னு. இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரியுது? அப்டேட் பண்ணிக்கிறது. இந்த சிலம்பம்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஒரே ஒரு சிலம்பம் 100 பேரை கூட அடிக்க முடியும். ஒரு படவீச்சு அந்த பாப்பா சுற்றிச்சு பார்த்தீங்களா, படவீச்சு பேனர்னு மாஸ்டர் கத்துனார், இங்கேருந்து கிழிஞ்சிருமோ பேனர் கிழிஞ்சு இங்கே சுற்றினா மிச்ச பேர் தலையெல்லாம் போயிடும். ஏன்னா பொட்டு வைக்கிறது அலங்கார பாடம், ஆடி சாந்து பொட்டுன்னு இப்போ இவர் சொன்னோம்ல, அந்த பொட்டு வச்ச பாடம் அலங்கார பாடத்தில் வைக்கிறது தான் பொட்டு வைக்கிறது. சுற்றி அடிக்கிறதுன்றதெல்லாம் கலை, அந்த ஒரு மாபெரும் கலை. முதல்ல பெரிய பெரிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் இவருக்கு சொல்லணும்னா அதை ஒரு திரைப்படமாக எடுத்து காட்டி அந்த ஊக்குவிக்கணும் இந்த சிலம்பக்கலையை அப்படின்னு கொண்டு வந்த ஜோதிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதை சிறப்பாக இவர் ஒருத்தர் நாங்கள் இருக்கோம். இப்போ இயக்குனர் சொல்லும்போது கூட சொன்னார் பேரரசு சார், அவர் பரந்த மனசு, விரிஞ்ச மனசு. அவர் எங்களை பாராட்டுறாரு. அவருக்கு அது எப்போவுமே அடுத்தவங்களை பாராட்டுறது. ஆனால் இந்த ஸ்டண்ட் இயக்குனர்கள் இப்போ எல்லாருக்கும் முன்னாடி ஹீரோ இருப்பார். அந்த ஹீரோக்கெல்லாம் மெயினாக தேவைப்படுறது என்ன? ஒரு நல்ல கதை இல்லைன்னா எந்த கத்திரிக்காயும் வேவாது. ஒரு கத்திரிக்காய்னா கூட ஒரு நல்ல கதை வேணும். இங்கே நாகிரெட்டியார் அவர் சொல்லும்போது அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், என்ன சார் அதிர்ஷ்டம்னா நல்ல கதை கிடைக்கிறது. அதான் அவர் சொன்ன வார்த்தை. நல்ல கதை கிடைக்கிறது தான் அதிர்ஷ்டம். அதை இயக்குவது. இப்போ பாருங்கள், முன்னாடி 100 படம் 150 தாசனான்றாவ் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே 100-150 படம் இன்னைக்கு பண்ண முடியுதா? ஏன் பண்ண முடியல? ஏன்னா உன் கதையை நீயே தேடி கொண்டு வந்து நீயே எங்களுக்கு சொல்லு, அப்போ தான் நீ ஹீரோ, அப்போ தான் ஒத்துக்குவேன். 5 வருஷம் கழிச்சு ஒரு படம். அப்போது திரைக்கதை எழுதியவர்கள் வேற ஒருத்தர், கதை எழுதினவர் வேற ஒருத்தர். கதை இலாக்கா எழுதும், அதை திரைக்கதை பண்ணி இயக்குனர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களால நிறைய படங்கள் பண்ண முடிஞ்சுது, நிறைய படங்கள் வர முடிஞ்சுது. தொழிலாளர் தோழர்கள் வாழ்ந்தார்கள், பிரமாதமாக இருந்தாங்க. எல்லாரும் ஒரு உத்தமமான ஒரு வேலையை செய்கிறோன்ற பயபக்தியோட வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு பயமும் காணும், பக்தியும் காணும். ஏன் அந்த பக்தியை காணும்னா, எப்படி போய் நம்ம யாருக்குமே தெரியும், எல்லாம் ஒளிஞ்சு மறைஞ்சு
இன்றைக்கி மியூசிக் டைரக்டர் இருக்கார். இன்றைக்கி என்னாச்சு, முதல்ல நான் எவ்வளோ போராடினேன் உங்களுக்காக. அதுக்கு முன்னாடி வந்து 40 வயலன் அவங்க வாசிக்கிற 40 பேர் இருப்பான். அப்படி எட்டி பார்த்துட்டு நல்லா வருதோ சாங்கு அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் அங்கே ஒரு டீமினாக இருப்பான். போடும்போது நமக்கு தெரியுது, அது சார் கொஞ்சம் இங்கே ஒரு வயலன் இது ஒரு வீணாக இருந்தால் நல்லா இருக்குமே. டைரக்டர் கேட்பார், ஏன் அது, நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன் போண்டுவான் ஆடியன்ஸு. நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன் ஒரு பொம்பளை அந்த ரீரிகார்டிங் தூக்கி கொடுக்கும் அந்த சீனை. அதுதான் அந்த ஆர்ஆர். அதுக்கு தான் அந்த மியூசிக் அவ்வளோ உதவுது. அந்த மியூசிக் இல்லாமல் எப்படி ஒரு திரைப்படம் வர முடியும்? மியூசிக் அவ்வளோ இம்பேக்டாக இருக்கக்கூடியது. அப்படி ஒரு இந்த மூங்கில் இப்போ பெரம்பில் செய்கிற சிலம்பத்தை பார்த்தீங்க, மூங்கிலில் செய்யும்போது இதில் வரும். அதில் மூங்கிலில் செய்யும்போது புல்லாங்குழல் சவுண்டை மீறிய ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் எவ்வளவு சுகமாக இருக்கும் தெரியுமா? சண்டை போடுறாங்களா இல்லை விளையாடுறாங்களா, எவ்வளோ அற்புதமாக பண்ணுறாங்க இவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அந்த கலை மேல் ஈர்க்கப்படுவார்கள். பெண்களும் வந்து சேருவாங்க. அப்படி பாண்டிய மாஸ்டர் கிளாஸில் ஒரு பொண்ணு வந்து சேர்ந்து அவரே நிறுத்த சொன்னால் கூட நிறுத்தாமல் இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டார். அந்த பொண்ணு பேர் என்னங்க? ஹன்சிகா, சாய் தன்ஷிகா. இப்போ கூட ஒரு படம் பேர யோகிடான்னு ஒரு படம் பண்ணாங்க. வாட் ஆன் ஆக்ஷன் ஷீ டிட். சரி, இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ஆஸ் அ ஹீரோயின் யூ ஹாவ் டு லுக் ஆஃப்டர். சி, விஜயசாந்தி பண்ணாங்க. நாங்கள்லாம் கோவம் வந்து விஜயசாந்தி ஏன் ஒன்று ஆக்க முடியாவா, நீ பண்ணு தூக்கி ஆக்கி விட்டேன். ஸோ கோபம் வரணும். கோபம் வந்தால் தான் அழுகை. அழுகை எதுக்கு வருது தெரியுமா? கோபத்தை கழுவுவதற்குத்தான் அழுகை வருகிறது. வேற எதுக்கு வருது? கோபத்தை கழுவுவதற்கு வருகிறது தான் அழுகை. அந்த கோபம் வரலன்னா போனோம் வரணும்ல, வராமல் எங்கே போயிடும்? அந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எவ்வளவு இருந்தாலும் கட்டுப்படுத்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு ஸ்டண்ட்டு கலை என்றால் நாங்கள் தான். அண்ணன் சொன்னார், பரமேஸ்வரி என்னை நான் பண்ணும்போது ஜெயிப்பீங்கன்னு. எப்போவுமே கை கொடுக்குது அவங்க தானேப்பா நமக்கு. வேறு யாருப்பா கொடுத்துருக்கா சொல்லு? பொண்ணே கொடுக்க மாட்டான் நமக்கு. எவனா ஒருத்தனை சொல்லு, நான் என் பொண்ணை கொடுத்துருக்கேன். எல்லாம் காதல் கல்யாணம் தான் ஸ்டண்ட் நடிகந்து. ஆமாங்க, ஏன்னா உயிரோட வருவானா, இருப்பானா, சாயங்காலம் தேருவானா, கை உடையுமா கால் உடையுமான்னு இப்படி கடவுளை வேண்டிக்கிட்டு உட்கார்ந்து கிடக்கணும். இது எனக்கு தேவையா அப்படின்னு நினைப்பேன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுவான், நீங்கள்லாம் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லுவான். ஆனால் உயிரை கொடுத்தும் காப்பாற்றக்கூடியவன் ஸ்டண்ட் நடிகன். அவன் தான் இன்னும் அதை சாகர வரைக்கும் அதை காப்பாற்றிக்கிட்டே இருக்கான். புரியுதுங்களா? சரி, அப்படி ஒரு காப்பாற்றக்கூடிய ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார். இவரை காப்பாற்ற வேண்டிய கடமை யாருதுன்னா உங்களுது. ஊடக நண்பர்களும் நீங்க தான், பத்திரிகையாளர்களும் மீடியாக்களும். உங்களை கைகூப்பி கேட்குறேன், தயவுசெய்து இந்த படத்தை பெரிய லெவலில் கொஞ்சம் நீங்கள் புஷ் பண்ணுங்க ஐயா. பெருசாக கொஞ்சமாவது அப்படி புஷ் பண்ணுங்க ஐயா, அது போதும் எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவ்வளோதான் எங்களுக்கு வேணும். வெற்றின்ற ஒரு சொல் வந்தால் போதும். இப்போ எப்படி அரசாங்கத்தில் வெற்றி வந்திருக்கோ எல்லாம் சொன்னாங்கல்ல, எனக்கு இன்னைக்கு கூட அப்படி பார்த்தா பேரரசர் அப்படி பொங்கி வரும். அவருடைய ஸ்பீச்சுங்கெல்லாம் நான் கேட்டு அடே ஒரே ஒருத்தர் தான் பேசிட்டு இருந்தார், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா என்ன கூட்டம், என்ன பெரிய கூட்டம், வெறும் ரசிகர்கள் தானே, ரசிகர்கள் கூட்டம் தானே போகுது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று புதைச்சி வச்சிருந்தான் பார்த்தீங்களா, நான் ரசிகன்தான், ஆனால் உள்ளுக்குள்ளே நான் யார் காட்டுறேன்னு காட்டினானா இல்லையா? முதல்வர் சீட்டில் உட்கார வச்சானா இல்லையா? தெளிவானவங்க. நீங்கள் படிக்கிற பசங்களெல்லாம் திட்டுனீங்க, உங்களுக்கு என்னடா தெரியும், நீங்கள் என்ன பார்த்துருக்க போகிறீங்க, நீங்கள் இப்படி போனால் அப்படி போயிடுறீங்க, அப்படி போனால் இப்படி வந்துடுறீங்க, நீங்கள் ஊர் சுத்ததான் லாய்க்குன்னீங்க. ஆனால் போட்டால் பார்த்தீங்களா ஓட்டு தெளிவா கணக்கச்சிதமா தெரியும் சார், மூடு வேணாரு. அவனுக்கு எது வாழ்க்கைன்னு புரிஞ்சு போச்சு.
நாமளும் இந்த மது போதைக்கோ கஞ்சா அடிச்சுட்டோ சுத்துனாய் நம்முடைய வாழ்வு சிறைச்சாலைக்குள் தான் இருக்கும். அது எனக்கு தேவையில்லை என்று ஒரு தலைவன் வந்திருக்கிறான். அவனை நாம் ஆதரிக்கணும். கொண்டு வர நினைச்சாங்க, கொண்டாந்தாங்க. அதுதான் விஜயுடைய வெற்றி. இந்த இமாலய வெற்றியை சாதிக்க பிறந்த தமிழக முதல்வர் விஜய்க்கு கோடான கோடி தமிழக மக்களின் சார்பாக வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். இவ்வளவு நல்ல விஷயங்கள் இவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் நான் வேண்டி கேட்குறது ஒன்றே ஒன்று தான். வாழ்த்துனவங்க எல்லாருமே நல்லவங்க தான். மனசப்பட்ட துயரத்தை கூட மோகன்ஜி இங்கே சொன்னார். ஏன்னா அனுபவசாலிகளுக்கு தான் தெரியும். எனக்கும் அந்த வருத்தம் உண்டு, இருக்கு உள்ள. ஏன் கெஞ்சிறேன்? எப்படி ரிலீஸ் ஆக போகுது, எப்படி பண்ண போகிறோம், எப்படி? நானும் பாண்டிய மாஸ்டரோட காலைல கேட்டிருந்தேன், மாஸ்டர் என்ன மாஸ்டர் பண்ணுவாங்க, எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? இன்றைக்கி மோகன்ஜி சொல்லும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னார். அந்த வேவ்ஸை அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அதை உண்மையிலேயே தமிழக முதல்வர் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அதை சொல்லணும். தயவுசெய்து ஊடகங்கள் அது தயவுசெய்து அவர் சொன்ன அந்த வார்த்தையை தயவுசெய்து போடுங்க. இங்கேயும் ஒரு ஊடகம், நமக்கும் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிற தைரியத்தில் அந்த சின்ன படங்க பொழைச்சி போட்டுமே சார், ப்ளீஸ் சார். உங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் பண்ணுறோன்னு நினைக்கிறோமே, எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறோமே, எங்களையும் கொஞ்சம் வாழவீங்கன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக திரைப்பட இயக்குனர் ரவிராஜா அவர்களை பேச அழைக்கிறேன். இல்லைம்மா, நீங்கள் அன்போடு அழைச்சாலும் சரி, அன்போடு பேச அழைச்சாலும் சரி, நான் எல்லாரையுமே அக்கா தங்கச்சியாக தான்மா நினைக்கிறது. இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது ரெக்கார்ட் பண்ணீங்களா? மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ கார்த்தி அனைவருக்கும் நன்றி. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் சிலம்பம் அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். ஏன்னா இன்றைக்கி நான் வருதா வேணாமான்னு ஒரு குழப்பத்திலே இருந்தேன். அப்போ பிஆர்ஓ கார்த்தி சார் தான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காங்க, நீங்கள் வரணும்னு சொல்லி டைரக்டர் ப்ரொடியூசராக இருக்கிற ஜோதி சார் விரும்புகிறாரு அப்படின்னாரு. அப்புறம் டக்குன்னு ஃபோன் போட்டு கொடுத்தாரு. அப்புறம் பேசினேன். அப்புறம் சொன்னார், இந்த மாதிரி என்னுடைய மகன்கள் தான் இதில் கதாநாயகனாகவும் வில்லனாகவும் நடிக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், எவ்வளோ பேருக்கு சப்போர்ட் பண்ணுறோம். சரி, அவர் பிஆர்ஓ கார்த்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, சரி நம்ம இவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நேராக கிளம்பி வந்தேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதில் ஒரு வசனம் ஒன்று சொல்லியிருப்பார், கலையை காசாக்க சொல்கிறீங்களா அப்படின்னு. உண்மையிலே அதுதாங்க இப்போ நடந்துகிட்ருக்கு. நன்றி மாஸ்டர், அந்த மாதிரி ஒரு வசனம் வச்சதுக்கு. ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. நான் பேச நீங்கள் நல்லா கைத்தட்டல் கொடுத்தா தான். மத்தியானம் வந்து உணவு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. யாரும் கவலைப்பட தேவையில்லை, கண்டிப்பாக எல்லாருக்கும் உணவு இருக்குது. பிஆர்ஓ கார்த்தி சார், எல்லாரும் பேசி முடித்ததுக்கப்புறம் தான் சாப்பாடை ஓப்பன் பண்ணோம், சரியா? முன்னாடி போகிற ஆள் நிறையா சாப்பிட்ருவாங்க, அப்புறம் எனக்கெல்லாம் சோறு இல்லாமல் போயிடுது. ஓகே? உண்மை தான், கரெக்டாக சொன்னீங்க பாருங்கள். போன ஈவெண்ட்டில் அப்படி தான் சிரிக்கிறாமா, உண்மை தான் அது. போன ஈவெண்ட்டில் எனக்கு இல்லை கடைசியாக பேச வச்சு சோறே காலி ஆகி போச்சு. ஸோ அப்படி இந்த ஈவெண்ட்டில் இந்த சிலம்பம் படத்தோட குழு வந்து வரவங்களை நல்லா வயிறு நிறைய வச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் அஜித், அதாவது அஜித் சாரை வச்சு ஹிட்டு கொடுத்த பேரர் சார் வந்திருக்காங்க. அதனால் அஜித், கண்டிப்பாக நீங்கள் அஜித் சாரோட இடத்துக்கு போறியோ இல்லையோ, அவர் தொட்ட அந்த இடத்த கண்டிப்பாக நீ தொட்டுட்டு தான் வருவேன். நான் வாழ்த்துறேன் அஜித். அதே மாதிரி ஹரிஷ், அவருடைய இரண்டாவது மகன், அவர் வில்லனாக நடிச்சிருக்கதா சொன்னார். உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹரிஷ் ஓகே, வாழ்த்துக்கள். அப்புறம் கதாநாயகி
மௌனிகாவா? மௌனிகா ரெட்டி. மௌனிகா ரெட்டி. அவங்கள பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நான் உங்களை பார்த்ததே இல்லைங்க, உங்கள் பேர் என்னங்க அப்படின்னாங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இல்லை, சும்மா ஏதோ ஒரு பில்டப் பண்ணுறதுக்கு சொல்லாமல் அவங்க உண்மையை சொன்னாங்க இல்லையா. ஆனால் உண்மையிலேயே அது தெரியுன்றதும் தெரிஞ்சு சொன்னாங்களா இல்லை தெரியாத மாதிரி சொன்னாங்களான்னு தெரில. ஆனால் பேசுகிறதெல்லாம் தமிழ்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க. உண்மையிலே எனக்கு தெரியாதம்மா, அம்மா சத்தியமா. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் நமக்கு கோடிக்கணக்கான ஒரு ரசிகரில் ஒருத்தங்க ஆமாம் மிஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பரமேஸ்வரி மேடம் வந்திருக்கீங்களா? கை காட்டுங்கம்மா. வாழ்த்துக்கள். கொஞ்சம் அப்படியே நான் பேசிகிட்டே இருக்கேன், கொஞ்சம் முன்னாடி வந்துருங்கம்மா. அப்படியே நம்ம நடந்து முன்னாடி வந்துருங்க. அதாவது ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய மகனை வந்து அப்படி படிக்க வைக்கணும், இப்படி படிக்க வைக்கணும், இல்லை இதில் சினிமாவில் தான் ஒரு ஹீரோவாக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி அதற்கு பின்னாடி ஒரு ஒரு பக்க பலமாக இருந்து, அதனால் பேக் போனா இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, அப்படி அந்த தாய் தன்னுடைய மகன் ஸ்டேஜில் ஏறி ஒரு அந்த சால்வை வாங்கும்போதோ, ஒரு படித்து பட்டம் வாங்கும்போதோ, இல்லை இந்த படத்துக்கு அவார்டு வாங்கும்போதோ அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த தாய்க்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போடுங்க. மாஸ்டர், நீங்கள் மாஸ்டர் நிரூபிச்சிட்டிங்களே, இந்த சுற்றுறீங்களேவா? நன்றிம்மா. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அந்த தாய் குலங்கள் தான் தன்னுடைய கணவரையும் பசங்களையும் கோபமாக இருக்கும்போதும் சரி, இல்லை வேறு எதுனா சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி, அந்த தட்டி கொடுத்து அப்படி முன்னுக்கு கொண்டு வர்றது அந்த தாய் தான். உங்களுக்கு என் மனமார்ந்த ஈஸ்வரியா பரமேஸ்வரி ரெண்டா பேரு இல்ல, பரமேஸ்வரி தான், ஈஸ்வரி சாட்டை கூப்பிடுவேன். மேடம், தவறாக எடுத்துக்காதீங்க. எதுக்கு அவரை ஃபாலோ பண்ணுங்க, வாட்ஸ்அப்லாம் செக் பண்ணுங்க அவரை. ஈஸ்வரி பரமேஸ்வரி, குட் காம்பினேஷன். இவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நான் பேசும்போது அவ்வளோ சந்தோஷம், எல்லோரும் சிரித்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, அவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்க. இந்த ஸ்டேடியமே ஃபுல்லாகி போச்சு. அநேகமாக அடுத்து இந்த படத்தோட வெற்றி விழா வந்து நேரு ஸ்டேடியத்தில் தான் நடக்குன்னு நினைக்கிறேன். அது கூட விஜய் சார் முதலமைச்சராக பதவியேற்ற அந்த நேரு ஸ்டேடியத்தில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாஸ்டர். அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் ஏற்றுள்ள ஆதி, கொஞ்சம் எழுந்திரிக்குமா, அங்கே வணக்கம் சொல்லிடுங்க. அங்கே வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த படத்தில் வந்து கதையோட கருவே அந்த ஆதியை சுற்றி தான் இருக்குன்னாங்க. அந்த ஆதி படத்தோட டைரக்டர் ஜோதி. நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க மீதி. அதே மாதிரி இங்கே வாழ்த்த வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. மோகன்ஜி சார் வந்திருக்காரு. திரௌபதி 2வில் என்னை பயன்படுத்தாமல் இருந்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் பெப்சி விஜயன் மாஸ்டர், நான் அவர் கூட சந்தானம் படம் ஒன்று வல்லவனுக்கு புல்லுமாய் தான் ஒர்க் பண்ணுறப்போ எனக்காக ஸ்பெஷலாக அந்த ஃபைட் சீனில் வந்து என்னை வந்து தனியாக ஒரு விதமாக காட்டணும், நான் மறக்கவே மாட்டேன் மாஸ்டர் அந்த இது. ஏன்னா பெப்சி விஜயன் மாஸ்டர், ஷாருக் கான், சல்மான் கான் அப்படி இந்தி நடிகர்களுக்கு ஃபைட் மாஸ்டராக இருந்தவர். இந்த கூல் சுரேஷுக்கு ஃபைட் சொல்லி கொடுத்து ஒரு ஷாட்டு அப்படி கீழே இருந்து அப்படி மேலே அப்படியே காட்டுவாங்க. அப்போ வந்து நான் கையில் அருவா வச்சுட்டு நிற்பேன். அப்போ வந்து மாஸ்டர் வந்து அவங்க அசிஸ்டண்ட்டில் சொல்ல, போய் ஆயில் எடுத்து அவன் உடம்புலாம் நல்லா பூசுங்கப்பா, நல்லா ஒரு கம்பீரமாக தெரியணும் அப்படின்னு. ஸோ இது வந்து பரவாயில்லப்பா அப்படியேப்பா அப்படின்னு சொல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கள. நன்றி மாஸ்டர். அதனால தான் உங்கள் தந்தை இப்போ அவங்க சொல்லும் போது தான், பாண்டி மாஸ்டர் சொல்லும் போது தான் தெரியுது, உங்கள் தந்தை புரட்சி தலைவருக்கு பிறகு நிறையா ஸ்டண்ட் கலைஞர்களை இந்த யூனியனில் வந்து சேர்த்ததாக சொன்னாங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் மாஸ்டர். அப்புறம் இப்போது விஜய் சார் ஆட்சி அமைச்சிட்டாங்க. இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்க விஜய் சார் வந்து ஒரு கவர்மெண்ட்டு வேலை ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க, அந்த ஜோசியம் பார்த்து சொல்கிற அவருக்கு. ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்க. அதுக்கு வந்து பல பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நான் இப்போ சொல்கிறேன், எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா அது ஒருத்தருக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். அது யாருனாக்கா டைரக்டர் பேரரசாருக்கு தான். ஏன்னா 10-15 வருடத்திற்கு முன்னாடியே அவரோட பாட்டிலே அதை சொல்லிட்டாரு. இல்லைங்கப்பா இல்லைங்க,
என்னம்மா சார்? ஆமாம், மாஸ்டர் டைரக்டர். அப்படி அன்னைக்கே வந்து அதை வந்து கணிச்சு வச்சுருக்காரு. விஜய் சார், உங்களுக்கு நான் அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் விஜய் சாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பேரரசு சாருக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் வேலை தராட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்கள் அவருக்கு இன்னொரு படம் ஒன்று நடித்து கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த நேரம் சிவகாசியும் சரி திருப்பாச்சியும் சரி மிகப்பெரிய ஹிட்டு, பட்டி தொட்டியெல்லாம் அடித்து தூள் கிளப்புச்சு. அப்படி ஒரு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு மிக முக்கியமான இயக்குனர் அவங்களுக்கு நீங்கள் ஒரு படம் நடித்து கொடுக்கணுன்னு இந்த கூல் சுரேஷ் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த இந்த காஸ்டியூம் இதை போட்டுட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்திருந்தாங்க. வந்துட்டு அண்ணா உங்கள் ட்ரெஸ் எங்கேண்ணா எடுக்கிறீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது அந்த வீடியோ வந்து வெளியில் வந்து பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு. அதில் கமெண்ட்டில் நிறையா பேர் பாருப்பா இவரு ஒருமையில் சொல்லியிருந்தாங்க அவங்க, நான் அது சொல்லணும்னு நினைக்கிறேன். வந்த வாழ்வை பார்த்தியா அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணி பேசினாங்க. நான் உங்களை கேட்குறேங்க, ராஜ்மோகன் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது யார்? நம்ம தானே ஜெயிக்க வச்சோம். நீங்களே ஓட்டு போட்டுட்டு சார், நீங்களே ஓட்டு போட்டுட்டு இன்றைக்கி அவங்கள குறை சொன்னால் என்ன நியாயம் இது? அப்போ ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் ஏசுவீங்க, தாழ்ந்தாலும் ஏசுவீங்களா? ராஜ்மோகன் அவர்களுக்கு என்னங்க குறை? என்ன குறை? எதற்காக அவரை வந்து ஒருமையில் பேசுகிறீங்க? அவங்க மட்டும் இல்லை, பல பேரை நீங்கள் தான் ஓட்டு போட்டு டிவிக்கே வேணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது. ஜெயிச்சதுக்கப்புறம் இப்படி குறைய சொல்லிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? விஜய் சார் ஒரு சாமானிய மக்கள் ஆட்டோ டிரைவர் கூட முதல்ல இது எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு டிரைவரோட மகன் கூட எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சார் அவர்களுடைய எம்எல்ஏக்களை நீங்கள் குறை சொல்கிறீங்களே, நீங்கள் தானங்க ஓட்டு போட்டது. அப்போ என்ன மென்டாலிட்டியில் தாங்க இருக்கிறீங்க நீங்கள்? சும்மா ரீல்ஸ் பார்க்குறதுக்கு மட்டும் இருந்தால் போதுமா? அடுத்தவங்களை கமெண்ட் பண்ணுறதை மட்டும் இருந்தால் போதுமா? இது எதற்காக இந்த சிலம்பம் படத்தோட ஆடியோ ரிலீஸில் சொல்கிறேன்னா அதை சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன எண்ணத்தில் நீங்கள் போய் ஓட்டு போட்டீங்க? யார் வேட்பாளர்னே தெரியாது, வேட்பாளர் பேர் தெரியாது, விசிலுக்காக போட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? அதுவும் இல்லாமல் எல்லாருமே படித்தவங்களாக இருக்காங்க எம்எல்ஏக்கள். சில பேர் எம்எல்ஏவை பதவி ஏற்கும்போது அவங்களுக்கு பேசவே தெரியல, கைகாலாம் நடுங்குது அப்படிலாம் சொல்லி இவரெல்லாம் ஒருமையில் சொல்லியிருந்தீங்க. இவரெல்லாம் வந்து எம்எல்ஏவா அர்ப்பனுக்கு வந்த வாழ்வப்பார் இப்படிலாம் சொல்லியிருந்தீங்களே. இப்போ இந்த மேடையில் ஒரு உதாரணம் நடந்துச்சு. ஸ்டண்ட் யூனியனோட இப்போதைய தலைவர் அசோக் அவர்கள் பேசும்போது, அவர் பல படங்களை ஒர்க் பண்ணவர், எத்தனை மாடியிலேருந்து குதிக்க சொன்னாலும் குதிப்பார், பல தீக்காயங்கள் வெட்டுக்காயங்கள் இப்படி எதுக்குமே பயப்படாதவர் இந்த மைக்கை பார்த்தவன பயப்படுறாரு, கால்லாம் நடுங்குது, குடிக்க தண்ணி கொடுங்கன்னாரு. அப்படி சார் இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை சார், சிந்திக்க வேண்டியது. அப்படி பல கேமராக்கள் முன்னாடி பல ஹீரோக்களை பல சாகசங்கள் பண்ண அந்த ஸ்டண்ட் கலைஞருக்கு மைக்கை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நடுக்கம் வரும்போது, அவங்க யார் எம்எல்ஏக்களை பதவியேற்றவங்க அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவங்க இதுக்கு முன்னாடி மைக்கில் நின்று பேசினவங்களா, பல கூட்டங்களை பார்த்தவங்களா? அவங்களுடைய நோக்கம் எல்லாமே டிவிக்கே எம்எல்ஏ அவர்களுடைய நோக்கங்கள் எல்லாமே மக்களுக்கு நல்லது செய்யணும், மைக்கு முன்னாடி நிற்கணுன்ற எண்ணம் இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்திருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து உதவி செய்யாட்டியும் உபத்திரம் செய்யாமல் இருங்க, சரிங்களா? இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது, புரியுதுங்களா? அதான் எதாக இருந்தாலும் 5 வருடத்திற்கு நம்ம தான் பொறுமையாக இருந்து என்ன நடக்கிறது என்று அதை வெயிட் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? அது அப்புறம் சொல்கிறேன் சார், நீங்கள் திசையை மாற்றி விட்டுறாதீங்க. அப்புறம் இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு நியூஸ் சுற்றி வந்துட்டே இருக்கு. அது என்னன்னாக்கா, நடிகர் ஸ்டண்ட்டு கலைஞர் இந்த ஸ்டேஜில் சொல்கிறதுல நான் அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸ்டண்ட்டு கலைஞர் முத்துக்காளை அவர்களுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாமல் கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதனால் தயவு செய்து முதலமைச்சர் விஜய் சார், நீங்கள் அந்த ஸ்டண்ட்டு கலைஞர் நடிகர் அவருடைய மனைவிக்கு
இப்போ வந்து நீங்கள் இதில் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தீங்க காப்பீடு திட்டங்கள்லாம் இருக்குன்னு. அதனால் தயவு செய்து அவருடைய மனைவியை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை பல நடிகர்கள் சொல்ல மாட்டாங்க, பல இயக்குனர்கள் சொல்ல மாட்டாங்க, பல பணக்காரங்க சொல்ல மாட்டாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எனக்கு தெரியுங்க, என்னுடைய சக கலைஞர் அவர் முத்துக்காலை நிறையா பேர் கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தாங்க, இது வரைக்கும் நீ நிறையா சம்பாரிச்சிருப்பல, அதை வச்சு செலவு பண்ண வேண்டியதானே அப்படின்னு. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு எங்கெங்க வாய்ப்பு தரீங்க? யார் ஒழுங்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராதவங்களோ, பிகு பண்ணுறாங்களோ, உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதவங்களோ, ஆடியோ ரிலீஸுக்கு வராதவங்களோ, ப்ரமோஷனுக்கு வராதவங்களோ, ப்ரொடியூசரோட வழியை தெரியாதவங்களோ, டைரக்டரோட வழியை தெரியாதவங்களோ, அவங்களுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அவங்க கேட்குற சம்பளத்தோட 10 மடங்கு 20 மடங்கு ஜாஸ்தியாக கொடுத்து, என்னோட பாஷையில் சொல்லணும்னா எங்கள் இதில் சொல்ல வலுவட்டையை ஆக்கி வச்சுருக்கீங்க, கெடுத்து குட்டி சாவர ஆக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? அதனால் தயவுசெய்து அந்தந்த கலைஞர்களுக்கு எது உரிய சம்பளமோ இல்லை மற்றபடி வேலை வாய்ப்போ அதை தயவுசெய்து கொடுங்க. ஏன்னா நாங்கள் நம்பி இருக்கிறது சினிமாவை தான். அதனால் முதலமைச்சர் சார், விஜய் சார், நீங்கள் உங்களோட தேர்தல் அறிக்கையில் கூட சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லி எதுவும் ஸ்பெஷலாக நீங்கள் எதுவும் கொடுக்கல. சினிமா கலைஞர்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய பொக்கிஷமாக நாங்கள்லாம் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கோம். நீங்கள் இந்த சினிமா கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அமைவீங்க அப்படின்ற நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நான் காரில் வரும்போது அவர் இப்போ முத்துக்காலையோட வீடியோலாம் பார்க்கும்போது, அப்போது லெஜண்ட் ரசிகர் மன்ற செயலாளர் திரு சுதாகர் அவர்கள் என்கிட்ட வந்து ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு லெஜண்ட் ரசிகர் மன்றம் சார்பாக நான் எதனா உதவி செய்கிறேன்னு அப்படின்னாரு. ப்ளீஸ் கொஞ்சம் எழுது கை காட்டுங்கப்பா. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதே வழியில் தான் இப்போ லெஜண்ட் அவர்களும் போய் கொண்டிருக்காங்க. அதை வழிநடத்தி கொண்டிருக்கும் செயலாளர் சுதாகர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவி, புரியுதுங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு தான் இது பண்ணோம் அப்படின்றதில்ல, நீங்கள் ஏதாவது ஒரு மாத்திரை செலவுக்காச்சும் அது ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட சுதாகர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு அவ்வளோதான், இதோட முடிச்சிடுறோம்மா, பசிக்குது. ஓகே, எனக்கு தான்ப்பா பசிக்குது. ஓகே ஓகே மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி இருக்குது. ஆமாம், கூல் சீரியஸ் வேறு சும்மா இல்லாமல் விஜய் சார் வேறு வேண்டுகோள் வைக்கிறாப்புல. அதெல்லாம் எந்த பதவியும் வேணாம், திருப்பி பிடிங்கிடுவாங்க யாராவது சொல்லி. ஏற்கனவே ஜோசியர் கொடுத்து பிடிங்கிட்டாங்க. இருந்தாலும் உங்கள் அக்கறைக்கு நன்றி. ஓகே ஓகே. இது ஒரு ஸ்டண்ட் யூனியன் விழா மாதிரி தான் இருக்குது. ஆமாம், எங்கள் பெப்சி விஜயன் மாஸ்டர், அப்புறம் இங்கே நம்ம தமிழ் திரையில் உள்ள எல்லா ஹீரோக்களுக்கும் குருகுலம் இங்கே பாண்டியன் மாஸ்டர். ஆமாம், அங்கே போகாமல் இங்கே உள்ளே வர முடியாது. ஆமாம், ஸ்டண்ட் யூனியன் தலைவர், பொருளாளர், செயலாளர் எல்லாருக்கும் என்னென்னா உங்கள் பாசம் தெரியுது. ஏன்னா நம்ம யூனியன் உள்ள ஒருத்தர் டைரக்டர் ஆகிருக்காரு. ஏன்னா ஸ்டண்ட் யூனியன்லேருந்து ஒரு மாஸ்டர் வந்து டைரக்டர் ஆகுங்கிறது மிகப்பெரிய கௌரவமான விஷயம். ஆமாம், நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறது எல்லாம் ஒரு பாசத்தின் அடிப்படையில் வந்திருக்கீங்க, முதல்ல நன்றி. ஆமாம், இசை புயல் கேள்விப்பட்டிருக்கோம், நடன புயல் கேள்விப்பட்டிருக்கோம், வைகை புயல் கேள்விப்பட்டிருக்கோம், இப்போ தான் கேள்விப்படுறோம் பொன்னேரி புயல். ஆமாம், பொன்னேரி புயல் புதுசாக நல்ல பட்டம் தான். ஆமாம், பொன்னேரி புயல் ஜோதி நல்ல ஒரு இயக்குனர் அப்படிங்கிறத விட நல்ல ஒரு தகப்பனாக நிற்கிறார் இங்கே. தன்னோட பையனை அவர் ஹீரோவாக வளர்த்து விடணும் அப்படின்ட்டு அவர் இன்னொன்று ஈக்குவல் பண்ணுறாரு. ஹீரோவும் பையன்தான், வில்லனும் பையன்தான். ஏன்னா நாளைக்கு சொல்லிடக்கூடாதுல்ல, எல்லாருக்கும் பையனை ஹீரோவாக பண்ணுறோன்னு ஆசை ஒரு சொல்லிடக்கூடாதுல்ல. இப்போ வில்லன் ஆக்கியிருக்கேன்ல. ஆமாம், அதனால் கொஞ்சம் நடுநிலையோடு இருக்கார் ஜோதி. ஆமாம், இது வந்து திருவண்ணாமலை ஜோதி நினைக்கிறேன், பவர்ஃபுல் ஜோதி அது. ஹிந்தியில் வீரு தேவ்கான் பெரிய இயக்குனர், அவர் ஸ்டண்ட் மாஸ்டர். அவர்
ஃபைட் மாஸ்டர். அவர் வந்து ஃபுல் ஆர் காட்டே அப்படின்னு ஒரு படம், அதில் தான் பையன், அவர் தான் அஜய் தேவ்கான், தான் பையனை ஹீரோவாக்கி அந்த அந்த ஹீரோவுக்கு தான் ஃபஸ்ட்டு படம். அப்பா தான் டைரக்டர், அப்பா ஃபைட் மாஸ்டர். அந்த படம் பெரிய ஹிட்டு. இன்றைக்கும் அஜய் தேவ்கான் இன்றைக்கும் பெரிய ஹீரோ, இன்றைக்கும் மார்க்கெட்டில் ஒரு ஹீரோ. இந்த மேடையை பார்க்கும்போது எனக்கு வீரு தேவ்கான் தான் ஜோதியாக தெரிறாரு. அடுத்து அந்த நம்ம அஜித் வந்து அஜய் தேவ்கான் மாதிரி பெரிய ஹீரோ வரணும். இந்த நேரத்தில் எங்கள் அஜித் சார்ட்டு ஒரு வேண்டுகோள் அவர்கிட்ட, நீங்கள் விஜிட் வைக்கும்போது நான் அஜித் வைப்பேன்ல, ரொம்ப கேப் விட்டுறாதீங்க. நம்ம நடிகர் பழைய கார்த்திக் இருக்கார்ல, கொஞ்சம் கேப் விட்டார், இன்னொரு கார்த்திக் வந்துட்டார். நீங்கள் அஜித் சார் ரொம்ப கேப் விட்டு கார் ரேச்சு சுற்றிட்டே இருந்தீங்கன்னா இந்த இப்போ அஜித்னு வந்துட்டார். ஒரு நடிகர் பேரில் இன்னொரு நடிகர் அதே பேரில் வராருன்னா நம்ம கேப் விடணும்னு அர்த்தம். அதனால் அஜித் சார் அந்த கார் ரேஸ்லாம் சீக்கிரம் வேகமாக முடிச்சுவிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. இல்லைன்னா அஜித்னு ஒரு அடுத்த இன்னொருத்தர் ஏகேன்னு வருவார், மிஸ்டர் டீன்னு வந்தார்ல, ஏகேன்னு வருவாங்க, அப்புறம் அல்டிமேட்னு ஒருத்தர் வந்துடுவார். அதனால் சீக்கிரம் வந்து படத்தை ஆரம்பிச்சுங்க. உங்கள் ரசிகர் ரொம்ப அவரோட எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா இப்போ விஜய் சார் அவர் சிஎம் ஆகிட்டார், நீங்கள் நடிகர் தான், ரசிகருக்காக நீங்கள் வந்து நடிக்கணும். உங்களை வச்சு தூண்டில் போடுவோம், சீக்கிரம் வந்துட்டோம் அவர். அப்புறம் இந்த மேட்டில் 2 பொண்ணுங்க சிலம்பாட்டம் ஆடினாங்க. அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த சிலம்பு அப்படின்னா பெண் காலில் தான் இருக்கும், இன்றைக்கி பெண் கைக்கு வந்துருச்சு. அது பெண்ணோட சிலம்பை கையில் தூக்குனது தான் சிலப்பதிகாரம். இன்றைக்கி பொண்ணுங்க கையில் இந்த சிலம்பு தூக்கியிருக்காங்க, அதுதான் இந்த சிலம்பம். ஒரு அன்னைக்கு சிலப்பதிகாரம், இன்னைக்கு சிலம்பம். அப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி இன்னொன்று, ஒரு ஃபைட் மாஸ்டர் சொன்னாலே எங்களுக்கெல்லாம் தலைவர் ஞாபகத்துக்கு வந்துடும். ஆமாம், இன்னைக்கு புரட்சித் தலைவர் ஆக்ஷன் ஹீரோ. அவர் ஆக்ஷன் ஹீரோ பெருசாக வெற்றி அடையிறதுக்கு காரணம் எங்கள் பெப்சி மாஸ்டரோட அப்பா சுவாமிநாதன். அதுக்கப்புறம் பாருங்க மாஸ்டர், அவர் விஜயகாந்த் அவர்களுக்கும் மாஸ்டர் இருந்தார். அவரும் அரசியல் ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவராக வந்து உட்கார்ந்தார். நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கும் நிறைய படங்களும் மாஸ்டர் வந்திருக்காரு, இன்றைக்கி அவரும் செய்ய மாட்டார். ஒரு குடும்பம் 2 சிஎம் உருவாக்கியிருக்கு. ஒன்று ஒரு எல்லாரும் அரசியல் ஜெயிச்சிட முடியாது. முதல் நடிகனாக ஜெயிச்சிட முடியாது. அந்த நடிகர்லையும் மக்கள் யார் ஆக்ஷன் ஹீரோவோ, அந்த ஆக்ஷன் ஹீரோவை தான் அவன் தலைவனை ஏற்றுக்குவான், ஒரு முதல்வரை ஏற்றுக்குவான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் திரையுலகிலேயே முதல் ஆக்ஷன் ஹீரோ, அவர் சிஎம் ஆயிட்டார். அதுக்கடுத்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டார், அவர் ஆக்ஷன் ஹீரோ. இப்போ நம்ம தளபதி மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள், சொல்லும்போது சந்தோஷமா இருக்குல்ல, அவர் ஆக்ஷன் ஹீரோ. அப்போது ஒரு நடிகர்கள் வந்து நாளைக்கு நாடாளுற அளவுக்கு முதல்வர் அந்த நாற்காலில் உட்கார்றாங்கன்னா அவங்க ஆக்ஷன் ஹீரோவாக இருக்குங்கிறது தான் அடிப்படையாக இருக்குது. அப்போ அவங்க அடிப்படையாக இருக்கிறதுக்கு ஆக்ஷன் ஹீரோ அவங்க ஆக்ஷன் உருவாக்குறது யார்? இந்த உட்காந்துருக்காங்க ஃபைட் மாஸ்டர், இவங்கெல்லாம் தான். எம்ஜிஆர் முதல்வர் பதவியேற்றதுக்கு அப்புறம் ஒரு பேட்டில் சொன்னார், நான் உட்கார்ந்துருக்கிற இந்த முதல்வர் நாற்காலியில் இந்த 4 காலில் ஒரு கால் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் அப்படின்னாரு. இன்னொரு கால் சொல்ல மறந்துட்டார், அந்த இன்னொரு கால் தான் ஃபைட் மாஸ்டர். அத்தனை ஃபைட் மாஸ்டர். இன்றைக்கி விஜய் சார் உட்காந்துருக்காருன்னா அந்த 4 காலில் ஒரு கால் உங்கள் கால்.
ஏன்னா அந்த ஆக்ஷன் ஹீரோ இமேஜ் வந்தால் தான் மக்கள் வந்து அதை ஒத்துக்குவாங்க ஃபஸ்ட்டு. அதனால் முதல் நாட்களில் ஒரு காலுக்கு இங்கே பல காலம் இங்கே உட்காந்துருக்கு. எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் இசை 2 பாட்டுமே அந்த ஃபஸ்ட்டு இந்த மோட்டிவேஷன் சாங் சூப்பர். அப்புறம் அந்த பேத்தா சாங் இருந்துச்சு, என்னை விட்டு பிரிந்து விட்டால் நான் என்ன ஆவேன்ட்டு. நீ இல்லாமல் போனால் நான் என்ன ஆவேன். சூப்பர் சார். 3 நாளைக்கு அப்புறம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. மாஸ்டர் டி அவர்களுக்கு ரொம்ப பாராட்டு. அவருடைய பெருந்தன்மை நான் பாராட்டுறேன். முதல்ல இந்த இதுக்கு நான் மட்டும் பொறுப்பு இல்லை, ஒரு யூனிட்டே பொறுப்பு. அவங்க பேர்லாம் சொல்லி ஒரு புகழ் வந்த உடனே மொத்தமாக தனது ஆக்கி கொள்ளாமல் அதை யார் யாருக்கு பங்கு இருக்கோ அவங்களுக்கு பேர் சொன்னீங்க பாருங்க. மாஸ்டர் டி இன்னும் பெருசாக அவங்க ஜெயிச்சாங்க. அப்புறம் இந்த சிலம்பம் ஒன்று தான். எப்படின்னா நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். கனான்னு ஒரு படம், அதில் ஒரு கிரிக்கெட் வீராங்கனையாக சிவகார்த்திகேயன் வந்து அவங்கள மாஸ்டர் இருந்து உருவாக்கி வெற்றி வைப்பார். அப்புறம் பிகில் நினைக்கிறேன், அதில் ஃபுட்பால் தானே, ஃபுட்பால் அதில் பெண்களை ஃபுட்பால் விளையாட்டு அது நிறைய வீராங்கனையில் விஜய் சார் உருவாக்குவார். ஆமாம், நிறையா. ஆனால் ஒரு கிரிக்கெட் இருக்கும், கபடி இருக்கும், ஃபுட்பால் இருக்கும், எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு சிலம்பத்தில் ஒரு பெண்ணை ஒரு வீராங்கனையாக உருவாக்குற படம் சிலம்பம். எப்படி ஒரு கனா படம் வெற்றி அடைந்ததோ, எப்படி ஒரு பிகில் படம் வெற்றி அடைந்ததோ, அதேபோல் இந்த சிலம்பம் படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.